ஹாய், நம்ம ரோஸ் செடி பார்ப்போமா? அன்னைக்கு ஊனி வச்சோம்ல, அந்த ரோஸ் செடியை பார்ப்போம். பாருங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரோஸ் செடியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு நம்ம ஊனி வச்சோம்லங்க ரோஸ் கன்று, ஒயிட் ரோஸ். நான் முன்னாடி ஊனி வச்சேன்னு சொன்னேன்னே, அது பாருங்க, அந்த ஒயிட் ரோஸ் துளுத்து வந்திருக்கு. எப்படி அழகாக துளிர் விட்ருக்கு பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. எப்படி துளிர் விட்ருக்கு பாருங்க. நான் ரேஷன் கடையில் போய் இது பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தேன்னாங்க, அதுவும் பாருங்கள் இப்போ தான் மேலே வந்து அப்படியே கொழுந்து மாதிரி விட்ருக்கு பாருங்க. துளுத்து அப்படி லைட்டாக இந்த நிற்கிது பாருங்க, துளுத்து எப்படி இருக்கு பாருங்க. நான் பிடிக்காதுன்னு நினச்சேங்க, ஆனால் பிடிச்சிருக்கு. அது என்னன்னா உரந்தாங்க. நம்ம நிறைய வீட்டில் உள்ள பொருளே நம்ம போடுறது தான். வாழைப்பழத்தோல், அப்புறம் இந்த உளுந்து தண்ணி, கைனி தண்ணி, இதெல்லாம் நிறைய. நம்ம முட்டை ஓடு இருக்குல்ல, அதை மிக்ஸி ஜாரில் அடித்து அந்த முட்டை ஓடோட இது அது போட்டோம்னா நல்லா நல்ல உரங்க. அதுக்கு எப்படி துளுத்து வந்துருக்கு பாருங்க. இந்த ஒன்று வச்சா நாங்கள் அதிலே லைட்டாக துளுத்து வந்திருக்கு. அந்த இடத்துல நல்ல ஈரப்பதங்கிறதுனால, நிறைய உரமும் போடுறதுனால அந்த இடம் டக்குன்னு வந்துடுச்சு. ஈரப்பதம் கொஞ்சம் கம்மி. சூப்பராக இருக்குல்லங்க, அழகாக துளுத்துருக்கு. இது வந்து ஒயிட் ரோஸ். நான் அன்னைக்கு ரோஸ் கலரில் உடச்சிட்டு வந்தேன் ரேஷன் கடைக்கிட்ட, அதுதான் இந்த ரோஸ். இந்த துளுத்துருக்கு பாருங்க. சின்ன சின்ன குச்செல்லாம் வச்சேன்னாங்க, அந்த சின்ன குச்செல்லாம் பிடிச்சிக்கிட்டுங்க. நான் வச்சேன்னா செடி வச்சேன்னா கொஞ்சம் பிடிச்சிக்குங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் வச்சேன். பாருங்க, அழகாக இருக்குல்ல ரோஸ். எப்படி இருக்குது செடி? சூப்பராக இருக்கா? சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி ஏதாச்சும் சொல்லுங்கள், எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். பாய்ங்க.